ஓகே. என்ன ஏது எவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் மாட்டி வச்சுருக்கீங்க. ஒன் மேன் ஆர்மின்றீங்க. எல்லா நகையும் சம்பாரித்து 4 மடங்கு 5 மடங்கு வேலையை கொடுத்து திருடிட்டேன். அந்த கிறிஸ்டியன் வீட்டில் நாங்கள் திருடல. எவனோ வந்தால் பின்னால் பழகையை உடைச்சானுங்க. எங்கே நகை கேட்டாங்க, கொடுத்துட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நகையை வாங்குறாங்க. ஸோ இன்னொன்று சொல்கிறாங்க, நான் முஸ்லீம்னால் பழி எடுக்கப்படுறேன். ஓகே, அல்சஃபா ஓகே, அல்சஃபாவில் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலம்மா. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலம்மா. ஸோ இங்கே ஹைட்ரோலிக்ஸ் கென்னியில் வேலை செஞ்ச அங்கே உள்ள ஆமி சொல்கிறாங்க, இது ஏதோ ஒன்று அந்த மாதிரி காமிச்சிங்க. நான் தான் சொல்கிறேன், எனக்கு உலகமே தெரியாது. நீங்கள் ஏன் என்ன நீங்கள் திருடிட்டு என் மேலே பழியை போட்டு ஒன்றுமே கொடுக்காம ஒன் மேன் ஆமிக்காக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். பட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்பா இபிஎஃப் கிடைக்க மாட்டேது, அம்மா இபிஎஃப் கிடைக்க மாட்டேது. இப்போ செக் பண்ணால் கவர்மெண்ட் மாதம் ஒரு சேவிங்னு ஒன்று போடுவாங்க வேலை செய்கிற இடத்துல. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சவனும் உடனே ஏன் ஸோ இன்றைக்கி யாரையோ சொல்கிறாங்க, ஷாம்ன்றாங்க, அப்புறம் நஸ்ரியா வீட்டுக்காரி. ஸோ நான் இதை சொல்லலை. ஓகே, இவங்க அப்படி எனக்கு மண்டை மொழியை செஞ்சு விட்றாங்க. ஸோ உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு முஸ்லீமுக்கு உண்மையாலே நீங்கள் தான் இதை செய்கிறீங்கன்னா தயவு செஞ்சு, நான் ஒரு பிள்ளையும் செஞ்சு விடல. முஸ்லீமை காப்பாற்றி விட்ருக்கேன், நாய்க்காரங்களை காப்பாற்றி விட்ருக்கேன், தமிழ் பிள்ளைங்க காப்பாற்றி விட்ருக்கேன், கிறிஸ்டியன் காப்பாற்றி விட்ருக்கேன். இன்றைக்கி நேராக வச்சு கேட்க முடியாமல் இன்றைக்கி நாயை வச்சு கொல்ல பார்க்குறீங்க. அது என்ன செஞ்சிச்சு? நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு சீக்கை கொடுத்து நடக்க விடாமல் சாவடிக்க பார்க்குறீங்க. இதுதான் நியாயமா? இதுதான் தர்மமா? ஸோ ஆல்சப்பா இந்த மம்மா கிரில் பப்பாச்சாப் டிடி ரிட்டனை பாருங்கள், அதில் தான் வரும். மாமா கிரில் பப்பாச்சாப். அப்புறம் பிஸ்ட்ரோ இங்கே இருந்துச்சு, பிஸ்ட்ரோ 56ன்னு. ஸோ டாக்டர் 56 பாருங்கள், டாக்டர் 56. ஸோ அந்த மெடிக்கலை வச்சு எல்லாமே செஞ்சாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கி மாமா சாப் பப்பா கிரில். ஸோ இவங்கெல்லாம் என்னங்க, என் காசு, என்னோடய அப்பாவோட காசு, கவர்மெண்ட் காசு, சொக்ஸோ இன்றைக்கி என்னையும் நகையெல்லாம் கொடுக்காம இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாருமே இங்கே இல்லை. நானும் இந்தியா வரைக்கும் அனுப்பிட்டேன். வீட்டில் ஐயன் படத்தில் இருக்கிற அந்த விநாயகர் படம், அப்புறம் டைமண்ட் சப்பாத்தியில் சிடி, திருட்டி சிடி, பாபா சினிமா அது எனக்கு நான் வீடியோ ரெக்கார்டோடய நான் வாழ்க்கையில் பார்த்ததில்ல. அப்புறம் சொல்கிறாங்க நான் திருட்டு செடி விற்கிறேன்னு. என் வீட்டுக்கிட்ட கொடுத்து விற்க சொன்னாங்க. அப்புறம் சொல்கிறாங்க திருட்டு செடி விற்கிறேன்னு. அப்புறம் குக்கோ 10 ஜிபி பாஸ்போர்ட் எடுக்க போனால் காலையிலே போயிட்டோம். எல்லாம் நம்பர்லாம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாஸ்போர்ட் கிடைக்க. அங்கே எனக்கு கடல்னால் ரொம்ப பிடிக்கும். கடல்னால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாஸ்போர்ட்டுக்கு எல்லாம் அந்த பால் போட்டு திருவுவாங்க. பால் 50 காசு போட்டு, இதெல்லாம் எங்கள் காலத்தில் 20 காசு திருவுவாங்க. அது கண்டினியூ உடஞ்சிருச்சு சொல்லி எடுத்து பார்க்குறோம், உள்ளுக்கு மாவு மாதிரி எடுத்து வாயில் வச்சு அப்படியே மயக்கமாக இருந்துச்சு, போட்டுட்டேன். இப்படியே தான் ட்ராக்கு காமிச்சி அப்புறம் எங்கெங்கேயோ பலகை வீட்டில் ட்ராக்கு காமிக்கிறது. அப்புறம் கூட்டாளியா தேசாமந்தாரி நாகம்மா கிங்ஃபிஷர் முத்துக்குமார் அவங்க வீட்டுக்கு போனேன். அங்கே போய் தேசாமந்தாரின்னு சொல்லிட்டு ஃப்ளாட்டு. அங்கே நிறையா நெக்ரு வெள்ளைக்காரவங்க எல்லாம் அங்கே இங்கே படிக்க வந்துடுவாங்க. எல்லாம் ட்ராக்கு ரொம்ப ஹாட்டாக போகுது. அப்போல்லாம் எனக்கு சிகரெட் கூட அடிக்க தெரியாது.
ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் தின்னுட்டு என் விபிஎஃப்பை தின்னுட்டு என் காசை தின்னுட்டு என் நகையை தின்னுட்டு என்னை வாழ விடாம அப்போ கூட முட்டி போட்டு 41 வயசில் நெஞ்சொலி கொடுக்கணும் முட்டி போட்டு கெஞ்சினேன். என்னை விட்டுருங்க, நான் வாழணும், என் குடும்பத்தோடு சேர்த்து வைங்கன்னு. இன்றைக்கி அப்புறம் நீங்கள் வந்து போய் பாருங்கள், என்னை வந்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க. வீடியோ செய்யறனால தான் அடிக்கிறாங்கன்னு இல்லை. வீடியோ செய்யாமல் இருந்தால் எல்லா காசையும் பிடுங்கிக்கிட்டே இருக்காங்க, பொய் சொல்கிறாங்க, திருட்டு பழி போடுறாங்க. ஸோ என்னால் தாங்க முடியாமல் தான் பீரியட்டோடு அடிக்கிறாங்க. மண்டை உடையுது 3 வாட்டி. ஒரு வாரத்தில் 4 டீப்பு 5 டீப்பு அடிக்க சொல்கிறானுங்க. எல்லாம் உண்மையை தெரிஞ்சு கூட இன்றைக்கி என் தம்பி அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எங்கள் அம்மா மேலே எங்கள் அப்பா மேலே பழியை போட்டு எங்கள் அப்பா மேலே பழியை போட்டு ஸோ எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை அடித்தாராம். ஸோ எங்கள் அம்மா அவர் பிள்ளைய வந்து கவுண்டரு நாய்க்கரு தெலுங்கு நாய்க்கரு அவர் பிள்ளைய வந்து அடுத்தவங்க அடிக்கிறாங்க. பொய், எல்லாமே பொய். யாருமே நேராக வச்சு கேட்க மாட்டாங்க, ரிப்போர்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு நியாயமா நீங்கள் சொல்லுங்கள், நியாயமா? இதை வந்து என்னை வச்சு சாவடிச்சு என்னைய ஜோப்டே ஸ்கூல்னு போகிறாங்களா என்னமோ தெரியல. நான் கேட்டதெல்லாம் என் குடும்பம், என் புருஷன், என் பிள்ளைங்க இப்படி சொல்கிறாங்க. நான் கூட்டி கொடுத்தேன்னா என் பிள்ளைங்க வந்து ஏமாத்துதுங்களா? என் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நல்லா தான் வளர்ப்பேன், தெரியாது. என் பிள்ளைங்களை நான் ஏமாத்தினேன்னா போய் தண்ணியை ஊற்றி கொடுத்து பப்பில் ஆட விட்டேனா? எப்போ தான் நான் பப்பு கொண்டு போனான்னு தெரியல. ஸோ இது முஸ்லீம்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லை, யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் முஸ்லீம் பேரை போடுறாங்க. ஸோ ஷாம்ன்றாங்க, சம்சுதீன்றாங்க. அப்புறம் தேசாமந்தாரி அங்கே நெக்ரு ஸ்டூடெண்ட் பெரிய லெவலில் அங்கே ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு டீல். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, தண்ணி அடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி போய் காமிச்சு அதில் தூக்கி போட்டு ஸோ இன்றைக்கி நியாயம் தர்மம்னு வரும்போது அங்கே உள்ளது கூட்டாளி ராஜேஸ்வரி கருப்பியா ஆசிரமம் பியோர் லைஃப் சொசைட்டி பத்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ட்ராக்கு வந்து கொடுக்குறவரு. ஸோ அவங்க அடிக்கிறாங்க, இவங்க அடிக்கிறாங்க, இவங்களே போய் காமிக்கிறாங்க, இவங்களையே மாட்டி விட்றாங்க. எனக்கு ட்ராக்குன்னு கூட என்னன்னு தெரியாது. சொன்னாங்க இன்றைக்கி வந்து பழி போடுறாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ இன்றைக்கி முஸ்லீம் மேலே போடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு யாராச்சும் இது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா வெளியாகுங்க. நான் சொல்லலை, அவங்க சொல்லிக்கிறாங்க.